ஹலோ வீவர்ஸ், நாங்களுடைய லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. ரொம்பவே ஸ்பெஷலான மந்த் அக்டோபர். ஏன் அப்படின்னா காவிரியோட பர்த்டே இந்த மந்த் வந்து சீரியலில் வரப்போகுது, ஓகேவா? அதாவது காட்சிகளில். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு முன்னாடி சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் பார்த்துடலாம். ஸோ இந்த இடத்துல அஸ்வத் கண்மணி அவங்க 2 பேரும் வெக்கேஷன் கிளம்பியிருக்கிறதா ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு கண்மணி காரில் போகிற மாதிரி இருக்கா, எனக்கு பக்குன்னு இருந்தது. ஒருவேளை ஷூட்டிங்காக இருக்குமோ, அக்டோபர் 1 வேறு அப்படின்ட்டு. பட் அப்புறம் அவங்க வெக்கேஷன் அப்படிங்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக போயிட்டு வாங்க அப்படின்னு மனசார நினச்சேன். ஏன்னா இங்கே வெண்ணிலாவோட என்ட்ரியும் இருக்குது, அதில் சும்மா ஒரு பக்குன்னு இருக்குல்ல, அதுக்காக. அடுத்து நம்மளுடைய பிரவீன் சார் அவரோட சைட்லேருந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானல்லேருந்து 26-27 தேதியிலேருந்து அப்டேட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. பட் ஆனால் இது அவங்க வெக்கேஷனுக்காக போயிருக்காங்க அப்படிங்கிறதும், அப்புறம் அவங்க சாய் பிரமோதித்தாவோட அப்டேட் பார்க்கும்போது அவங்க அந்த ப்ராஜெக்ட் ஹெட்டாக இருக்காங்க கனாக்காணும் காலங்களுக்கு. பொதுவாக அவங்களோட வேலைகளை செய்கிறதுக்கும் கொஞ்சம் ஒரு பீஸ்ஃபுல்லான இடத்துல போய் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கும். இந்த கதையை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது, சம்திங் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை அவங்க பண்ணுறதுக்குன்ட்டு அதுக்காக கொடைக்கானல் போயிருக்கலாம். பட் இருந்தாலும் இங்கே நம்ம பர்த்டே ரிலேட்டட் எங்கிட்ட ஏதாச்சும் அரேஞ்ச்மெண்ட் பண்ண கூட போயிருக்கலாம்ல அப்படின்னு ஒரு சின்ன பாசிட்டிவிட்டி வைப்போம். கண்டிப்பாக வந்து விஜயோட சர்ப்ரைஸ் வேறு லெவலில் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு சொன்னால் நிவின் வந்து அந்த தேட்டரில் எல்லாம் பயங்கரமாக ஒரு பிரம்மாண்டம் பண்ணார் இல்லையா? அப்போ விஜய் இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டம் பண்ணுற மாதிரி காட்டணும் அப்படிங்கிறது ரசிகர்களோட எதிர்பார்ப்பு மட்டும் இல்லை, பிரவீன் பெனட் சாரும் அது மாதிரி பண்ணுவாருங்கிறதான். ஸோ இந்த பர்த்டே செலிப்ரேஷனில் ஒரு பெரிய லெவலில் சர்ப்ரைஸ் இருக்கும். வெயிட் இந்த பர்த்டேயில் வந்து ஒரு லவ்வை பற்றி சொல்கிறேன் அப்படின்ட்டு இருக்காங்க. அதுவும் நோட் பண்ண வேண்டிய விஷயம். இன்னொரு ஹைட் பண்ணுற இன்னொரு விஷயமும் இருக்குது. இதுக்கப்புறம் அவருடைய பர்த்டேவும் வருது. ஸோ கண்டிப்பாக காவேரி அந்த பர்த்டேக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுப்பாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த பர்த்டேக்கு ப்ரப்போஸ் பண்ணுவாராங்கிறது ஒரு சின்ன கேள்விக்குறி தான். ஏன்னா பின்னாடியே அவரோட பர்த்டே வருது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ வழக்கம் போல் சொல்கிற மாதிரி வந்து ஏமாற்றிட்டு வரும் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம் இருக்குது. அது மட்டும் இல்லை, வெண்ணிலா என்ட்ரி இப்போதைக்கு கொடுக்காம அந்த என்ன சொல்கிறது 1 இயர் கான்ட்ராக்ட் பக்கத்தில் தான் ஏதாச்சும் செய்வாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு சின்ன கெஸ். ஸோ அது மட்டும் இல்லை, காவேரியோட பர்த்டே முடிஞ்சு விஜயோட பர்த்டே வருது அப்படிங்கும்போது விஜயோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் கொண்டுட்டு வரணும்ல காவேரியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். 2 பேர்த்தோட பர்த்டேவும் ஒரே மந்தில் வருது, பேக் டு பேக் அப்படிங்கிறது கொஞ்சம் ஹைலைட்டடாக நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ இந்த இடத்துல லவ்வர் சொல்வாரா அப்படின்னு காலையில் வீடியோ கொடுத்துருந்தாலும் இப்படி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ஒரு கொஷின் மார்க் கூடவே இருக்கட்டும். பட் வில்லா கண்டிப்பாக கொடுக்குறாரு, அந்த பரிசில் நமக்கு தெரிஞ்சுதான். பட் இன்னுமே அவர் ஒரு பிரம்மாண்டமாக செய்வார் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ கொடைக்கானலில் நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் கூட அவங்க அடுத்த மந்த் ஷூட் வராங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் பிளான் கொஞ்சம் மாறி இருக்கலாம். ஸோ இந்த மந்த் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லைன்னா பிரவீன் பெனட் சார் அங்கேருந்து வந்துட்டாருங்கிற அப்டேட் வந்தாலும் ஓகே தான். எனிவேஸ் இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்புகளோட இந்த மந்த் இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த மந்தோட ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்லேருந்து ஒரு சின்ன எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸும் இன்றைக்கி கிடைக்கல. ஸோ நாளைக்கு ஷூட் ஸ்டார்ட் ஆகலாம் மேபி அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட இந்த வீடியோ வந்து விடைபெறேன். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதனால் சரி இதெல்லாம் பேசிடலாம் அப்படின்ட்டு இந்த கொடைக்கானல் அப்டேட் பற்றி நம்ம பேசல. பிரவீன் சார் போனது அதையும் கலந்துக்கலாம் அப்படின்ட்டு. ஓகே, உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியம் 0 லக்ஷ்மி.